ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தனுடைய மாநாடு நடைபெறுகின்றது. மே மாதம் 28ஆம் தேதி அதுக்காக கால்கோள் விழா இன்னைக்கு இங்கே நிகழ்ச்சியானது நடந்துட்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 5 லட்சம் மக்கள் வருவாங்க அப்படி எதிர்பார்க்கிறோம். இதற்காக இந்து முன்னணி, இந்து இயக்கங்கள், இந்து சமுதாயத்தை சேர்ந்த இந்துக்கள், ஆன்மீக பெரியவர்கள், மடாதிபதிகள், இது மாதிரி பல்வேறு அரசியல் சார்ந்தவர்களையும் சந்திச்சு கூப்பிட்டுருக்கோம், அழைப்பு கொடுத்துருக்கோம். அவரெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கின்றோம். அதனால் இந்த இடத்துல 5 லட்சம் பேரும் எப்படி சென்னிமலையில் கந்த சஷ்டி கவசம் ஈற்றின இடம் சென்னிமலை. அந்த சென்னிமலைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே எப்படி இந்து எழுச்சி உருவாச்சோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 5 லட்சம் மக்களும் ஒரே நேரத்தில் இங்கே கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படி ஒரு ஏற்பாடாக இருக்குது. அதுக்கு பின்னாடி திருப்பரங்குன்றத்திலையும் ஒரு இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய திருப்புமுனை வரும் அப்படி இன்றைக்கி ஜனங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு நிறையா தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்கின்றது. அரசியல் மாற்றம் கூட வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிக்காரர்களுமே இந்த முருகபக்தனுடைய மாநாட்டை எதிர்நோக்கி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நாமளும் சில அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அழைப்புகள் கொடுத்துருக்கோம். நீங்கள் தான் கேட்கணுன்னா கேட்கலாம். இவங்களுக்கு எல்லாமே அழைப்புகள் கொடுத்துருக்கோம். பவன் கல்யாண் வரன்றிருக்காங்க. மற்றவங்களெல்லாம் அணுகியிருக்கோம். இனிமேல் தான் தகவல் தெரியும். எல்லா அழைப்புகள் கொடுத்து ரஜினிகாந்த் அழைப்புகள் கொடுத்துருக்கோம். பல்வேறு கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு அழைப்புகள் கொடுத்துருக்கோம். அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அவங்க இனி எல்லாம் இனிமேல் சொல்லுவாங்க யார் யார் வர்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். பரவலாக இன்னைக்கு பேசுகிறாங்க. இதுக்காக நான் நிறையா அணுகியிருக்காங்க. முருக பக்தர் வார வழிபாடு, பாத யாத்திரை குழு, முருகபக்தி மன்றங்கள், பெரிய ஆன்மீக மடாதிபதிகள் இவங்களாம் அணுகியிருக்கோம். அவங்களாம் அங்கங்கே எல்லாரும் வரணும் அப்படி விருப்பப்பட்டு செய்தி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. எல்லா பகுதியிலுமே வேல் வழிபாடு நடக்குது. முருகருக்கு வேல், அந்த வேல் வழிபாடானது எல்லா பகுதியிலுமே நடந்து கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு இடங்கள்லையுமே 500 பேர் 1000 பேர் அந்த மாதிரி வேல் வழிபாட்டில் கலந்துக்கிறாங்க. எல்லாருமே வரணும் அப்படின்னு வாகன ஏற்பாடுலாம் இப்போ இருந்தால் நடந்துட்டு இருக்குது. நிறைய இடங்களில் வாகன ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி 3 மணிக்கு துவங்கும், 9 மணிக்கு நிறைவு பெறும். மத்தியானம் 3 மணிக்கு துவங்கி இரவு 9 மணிக்கு. இன்னைக்கு இருக்க அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம், தேசத்துக்கு விரோதமான அரசாங்கம். அதனால தான் இந்த தேசிய கொடியை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் தேசிய கொடி எடுத்துகிட்டு போகிற கூட இந்த அரசாங்கமானது தடை செய்து இடைஞ்சலாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாநாடு ஒரு விடிவை ஏற்படுத்தும், பாடம் சொல்லும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு குறைவில்லை, புகனுண்டு குறைவில்லை மனமே என்ற முருக பாடல் வரிகளுக்கு ஏற்றாற் போல அறுபடை வீடுகள் மட்டும் முருகன் இல்லை, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமர கடவுள் இருப்பார் என்பதற்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டை அண்ணாச்சி மாநில இந்து முன்னணிய தலைவர் அண்ணாச்சி காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இன்றைக்கு கால்கோள் விழா நடந்திருக்கிறது. அதற்கான ஏற்பாட்டை இந்து முன்னணி அமைப்பினர், அது பிறகு யாரெல்லாம் எப்படி வர வேண்டும் என்பதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் பொறுப்பாளர் அனைவரும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 5 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்து காலத்துக்கு முன்னாடியே அறுபடை வீடுகளுடைய கோயில் அமைக்கப்படுகிறது. அந்த அறுபடை வீடுகளுள்ள கோயில் எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கண்காட்சியில் அமைக்கப்பட்டு அந்த ஒரு வாரம் முழுவதும் பக்தர்கள் வந்து பார்த்துவிட்டு ஜூன் 22ஆம் தேதி அதற்கான நிகழ்வு 3 மணிக்கெல்லாம் சரியாக ஆரம்பித்து
8 மணிக்கு முடிகிற மாதிரி மாநாட்டை அண்ணாச்சி காடேஸ்வர சுப்பிரமணியன் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்களுக்கு 3 இடங்களில் தோரண வாயில் வழி அமைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கைகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலாக இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஏற்கனவே அரசாங்கம் ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். ஆனால் இந்த மாநாடு என்பது இது முழுமையான பக்தியில் உள்ள மாநாடாக அமையும். மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து நாட்டிலிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மீடியா, ஊடகங்கள் நீங்களும் முழு ஒத்துழைப்பு தந்து இந்த மாநாட்டை நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஆதரவு தர வேண்டும் என்று உங்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சார், இந்த முருக பக்தர்கள் மாநாடு பாஜக கூட்டணிக்கு கை கொடுக்குமா சார்? இது முழுக்க முழுக்க பக்தி மாநாடு. இது அரசியல் கிடையாது. இது முழுக்க பக்தர்களுக்காக ஏற்பாடுகிற மாநாடு. இந்த மாநில இந்து முன்னணியினுடைய சார்பாக அண்ணாச்சி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க. தேர்தலை எதிரொலிக்கிற மாதிரி இருக்குமா? இது முழுக்க முழுக்க பக்தி மாநாடு. இது ஏற்கனவே அரசாங்கம் மதிப்புக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஏற்கனவே நடத்தினாங்க. அது வேறு. அதை விட இது சிறந்த மக்களுக்கு பயனுள்ள ஒரு பக்தி மாநாடு அமையும். சார், முன்னால் இருந்த உங்களை போல உள்ள மாநில தலைவர்கள் ஒருத்தர் வேல் எடுத்து பயணம் செஞ்சார். அடுத்து என் மக்கள் என் மண் சொல்லிட்டு பயணம் செஞ்சாங்க. இதே உங்கள் நயனா நாகேந்திரன் சாருடைய பயணம் என்ன மாதிரியான ஒரு? என்னுடைய பயணம் நான் ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கேன். அவர் வேல் யாத்திரை நடத்தினார். மதிப்புக்குரிய எங்களது அன்பு தம்பி அண்ணாமலை அவர்கள் நடைபயண யாத்திரை நடத்தினாங்க. என்னுடைய யாத்திரை என்பது சட்டமன்றத்தை நோக்கி இப்படி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூட்டிட்டு அங்கே சட்டமன்றத்துக்கு யாத்திரையாக போகிறது தான் எங்களுடைய யாத்திரை. தேர்தல் வியூகம் என்ன மாதிரிலாம் சார் வச்சுருக்கிறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி பிஜேபி அதிக அளவு வாக்கு கணிசமாக வாங்கியிருந்தது. அதை விட அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான தொண்டர்களுக்கு நீங்கள் வியூகம் வகுத்து கொடுத்துருக்கீங்க? அதாவது இதுக்கு முன்னாலெல்லாம் நான் உள்பட எங்களுடைய ப்ரொஃபஸர் சீனிவாசன் உள்பட எல்லாருமே 2வது இடத்துக்கு வந்திருந்தாங்க. இனி முதல் இடத்துல தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் சட்டமன்றத்துக்கு போவோங்கிறத எங்களுடைய. இன்னொரு ஒரு கேள்வி, இந்த டெல்லி பயணம் போய் இப்போ அவங்கள மோடி சார் அவங்கள பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்ல போகிறது மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது போகிறது மாதிரி இல்லைங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள சூழ்நிலையில் அடிப்படையில் எதற்காக போனார்கள்ங்கிறது நீங்கள் அவர் முதலமைச்சரை பார்த்து கேட்டால் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவார். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை தனியாகவும் சந்தித்து பார்த்தாங்க. அதில் என்ன பேசுனீங்கன்னு நீங்கள் முதலமைச்சரை பார்த்து நம்மளுடைய மீடியா ஊடகங்கள் கேட்டாக்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்கங்கள் தெரியும். இல்லை சார், நீங்கள் கேட்குற விளக்கம் உள்பட அந்த விளக்கம் நமக்கு புரியும். இல்லை, கடிதமே எழுதிட்டு இருந்தவர் இப்போ நேரில் பார்க்கறதுனால ஈடிக்காக போய் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, சமூகர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய எண்ணம் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சார், நன்றி, வணக்கம்.